அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணனை வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்து செல்லும் உயர்ந்த புகழ் மெய்ஞானம், பேரறிவு, பிரசன்ன அறிவு, பிரபஞ்ச அறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி.கே. அஸ்ட்ரோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு லக்கணத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தரும் சிறப்பு குணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே நம்ம லக்கணத்தில் சூரியன் இருக்கிறத பத்தி பார்த்துருக்கிறோம். இந்த பதிவில் லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் அப்படிங்கிறத பார்க்கப்போம். லக்கணத்துல சந்திருக்கும் போது முக்கியமான 2 குணங்களை கொடுக்குதுங்க. ஒண்ணு முக வசீகரத்தை கொடுக்குது. லக்கணத்துல சந்திரன் இருந்தாலும் கொடுக்குது, லக்கணத்தை சந்திரன் பார்த்தாலும் கொடுக்குது. ஒரு முக வசீகரத்தை கொடுக்குது. 2வது, அவங்களுடைய யோசனை திறன்ல பாதி பிரகாசமா இருக்கும், பாதி இருட்டா இருக்கும். 2 விதமான இறுதி கட்ட முடிவுகள், ஆரம்பமும் இறுதியும் ஒரே மாதிரியான யோசனையா இருக்கும் அவங்ககிட்ட. ஒண்ணு, அவங்களோட ஒரு யோசனை மிகப்பெரிய மைனஸா இருக்கும், அதே விஷயத்துல மிகப்பெரிய பிளஸையும் யோசிச்சு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் சந்திரன் வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு 2 தன்னும் இருக்கிறதுனால, வளர்பிறை காலத்துல அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்க யோசனை வளர்பிறையில அதிகமாகவும் தேய்பிறையில குறைவாகவும் இருக்கு. தேய்பிறையில பிறந்திருந்தாங்கன்னா அவங்க யோசனை தேய்பிறையில அதிகமாகவும் வளர்பிறையில குறைவாகவும் இருக்கு. ஒரே விஷயத்த பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் யோசிக்கக்கூடிய சக்தி இவங்கள்ட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வளர்ச்சி இல்லாம போறவங்க ரொம்ப அதிகம். முக்கியமா முக வசீகரம் இருக்கு, புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கு, வேகமா செயல்படுறாங்க. தாயார்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்காங்க, அளவுக்கு அதிகமான பிரியமா இருக்காங்க. தாயார் மேல அளவு கடந்து பிரியமா இருக்காங்க. தன்னோட உடல் மேல எவ்வளவு பிரியம் இருக்கோ அதை விட அதிகமா தாயாருடைய அன்பு மேல அவங்களுக்கு அதிக பிரியம் இருக்கு. அந்த அளவுக்கு அம்மா கிட்ட ஒரு பொசசிவா இருக்கிற ஜாதகங்களை நம்ம பார்க்க முடியுது. ஒரு பொண்ணோட ஜாதகத்துல லக்கணத்துல சந்திரன் இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு திருமணம் வந்ததுக்கு பின்னால அவங்க அம்மா கதையை பேசிக்கிட்டே இருக்கும். அது பிடிக்கலன்னு வீட்டுக்காரர் சொன்னா வீட்டுக்காரர் தூக்கி எறிஞ்சிடும், போயாது. அதை முதல்ல கேட்டு சகிக்க பழகிக்கணும். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லைன்னா மாமியாரை போற்ற ஆரம்பிச்சு, மாமியார் புகழ ஆரம்பிச்சு. சந்திரனுங்கிறது தாயாரையும் குறிக்கும் மாமியாரையும் குறிக்குங்கிறதுனால தாயார்கிட்ட 100% அன்பும் மாமியார்கிட்ட ஒரு 50% அன்பும் அவங்களால பார்க்க முடியும். சந்திரனுங்கிறது ஒரு வெண்மையான கிரகம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பளிச்சு இருக்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அவங்களுக்கு பார்க்கக்கூடிய நபர்கள் பளிச்சு இருந்தா அவங்க மேல ரொம்ப ஈர்ப்பு அதிகமாயிரும். சப்போஸ் இவங்க ஒரு வேலை செய்யக்கூடிய கம்பெனியோ இல்லை ஒரு நிறுவனமோ நீட்டா ரொம்ப பிரம்மாண்டமா லட்சணமா இருந்தாலும் அவங்க ரொம்ப பிடிச்சிடும். அவங்க சூழ்நிலைகளை சுத்தமா வச்சுக்க ரொம்ப ரொம்ப விரும்புறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதுவே ஒரு மேச லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோ, லக்கணத்துல சந்திரன் இருக்கா, ஒரு 4ஆம் அதிபதியா இருக்கிறார். அப்ப அவருக்கு இருக்கிறதுலே இவருக்கு தான் தாய் அன்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சொத்து பத்துக்கள் மேல தீவிரமான ஆசையும் இவருக்கு ரொம்ப அதிகமாயிருக்கு. இதனால பிறகு ரொம்ப கசப்புணர்ச்சியை சந்திச்சுக்கிறார். பக்கத்து வீட்டுல இவங்களுக்கு இல்லாத பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி ஆயிரும். எப்பவுமே மேஷ லக்கணம் மேஷ ராசி அப்படின்னாலே பக்கத்து வீட்டுல பிரச்சனை. அப்ப லக்கணத்துல சந்திரன் இருக்கும்போது இந்த மேஷ லக்கணத்துக்கு கூடுதலான பலனை கொடுக்குது. அதே பக்கத்து வீட்டுல பிரச்சனை. அதே ஒரு தனுசு லக்கணம் பார்த்தீங்கன்னா சந்திரன் அஷ்டமாதிபதி ஆயிடுறாரு. இவர் எந்த அளவுக்கு வசீகரமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனையோட அளவும் 10 மடங்கு அதிகமா இருக்கும். இவங்களோட பிளஸ் மைனஸ் எண்ணங்கள் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு மன உளைச்சலும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்ப லக்கணத்தில் நிற்கக்கூடிய அந்த சந்திரன் என்ன ஆதிபத்தியம்ங்கிறதையும் சேர்த்து கணக்குல எடுத்துக்கிறணும். அதனுடைய பொது பலன்கிறது வசீகரங்கள்ல மாற்று கருத்து கிடையாது, ஏற்ற இறக்கமான சிந்தனைகள்ல மாற்று கருத்து கிடையாது, பயண விரும்பிகள்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. என்ற ஆதிபத்தியத்தையும் சேர்த்து சொல்லும் போது கூடுதலா சிறப்பா இருக்கும். அதுவே ஒரு கும்பலக்கணம் லக்கணத்துல சந்திரன் இருக்காரு, ஒரு 6ஆம் அதிபதி ஆகிறாரு. அவர் இயல்பாவே ஒரு கடனை ஏற்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. அந்த கடனை ஏற்படுத்துறது மூலியமா அவர் மன உளைச்சல் அதிகமா அடைஞ்சிருக்கு. ஆனா முதல்ல சொன்ன மாதிரி தாயன்பு இருக்கானா இருக்கு, எல்லாமே சரி. இப்ப லக்கணத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 6, 8, 12 கூடிய அதிபதியாக இருந்தாருன்னா அவங்க அதிகமாக செலவு செய்கிறார்கள், கண்மூடித்தனமாக சொத்து அளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் லக்கணத்தில் இருக்கிற சந்திரன் 6, 8, 12 கூடிய அதிபதியா இல்லாம இருக்கிறது நல்லது.
அதே நேரத்துல லக்கணத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேந்திராதிபதியா இருந்தா 1, 4, 7, 10 கூட இருந்தா அவங்களோட வாழ்க்கை திறன் அடுத்த கட்டத்துக்கு உயர்வா போகுது. உறவு இருந்தா தொழில் இருக்கிறதுல, தொழில் இருந்தா உறவு இருக்கிறதுல. அப்ப சந்திரன் லக்கணத்தில் இருக்கிற சந்திரன் கேந்திராதிபதியமா அதிபதியாக இருந்தால் தொழிலோ உறவோ இதைன்னு ஒண்ணு சிறப்பா இருக்கு. அதே லக்கணத்தில் நிற்கக்கூடிய சந்திரன் திரிகோணாதிபதியா இருந்தாருன்னா அவங்களுடைய வாழ்க்கையோட தரம் மிகச்சிறந்த உயரத்துக்கு போயிடும். மிகச்சிறந்த உயரத்துக்கு வருது. அவங்க அதை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. தரமான ஆளுகிட்ட பழகுறாங்க. இப்படி எடுத்துக்கிறோம். விருட்சத்துல சந்திரன் இருக்காரு. சந்திரன் உண்ட லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி. ஆனா விருட்சத்துல இருக்கும்போது பலவீனமாக இருக்காரு. அப்ப இது தவறானா அவர் 9ஆம் அதிபதி ஆதிபத்தியம் தரமான இடங்களை தான் வளர்றார், தரமான இடங்கள்ல தான் இருப்பார், தரமான விஷயம். அந்த இடத்துல தரங்கள் நிறைய இருக்கும். தன்னை மேம்படுத்திக் கொள்ள மறந்து கொள்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த சந்திரன் இன்னொரு முக்கியமான குணத்தை வெளிப்படுத்துதுங்க. தன்னோட வளர்ச்சியும் வெளிப்படுத்துது. அப்ப லக்கணத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பலமான வீட்டுல இருக்கும்போது தன்னை வேகமா பலப்படுத்திக்கிறது, பலவீனமான இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது தன்னை வேகமா பலப்படுத்தி கொள்வதில்லை அப்படிங்கிற மாற்று கருத்து கிடையாது. அதனால லக்கணத்துல இருக்கிற சந்திரன் நல்ல இடத்துல இருக்கிறார், நல்ல ஆதிபத்தியமாங்கிறது சேர்த்து பார்க்கணும். ஒரு ரிஷப லக்கணம் லக்கணத்துல சந்திரன் இருக்காரு. அப்ப லக்கணத்துல சந்திரன் உச்சம் சொல்லுவோம். இல்ல ஒரு கன்னி லக்கணம் லக்கணத்திலே சந்திரன் அஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறார், இது எடுத்துக்கோ. அப்ப ரிஷப லக்கணம் லக்கணத்துல சந்திரன் இருக்கும்போது உச்சமா இருக்காரு அவரும், கன்னி லக்கணம் லக்கணத்துல சந்திரன் அஸ்த நட்சத்திரத்துல இருக்காரு அவரும் தன்னை வளர்த்துக் கொள்வதை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதை பத்தி அவங்களுக்கு அப்புறம் தான் தாட்டு. அதே விருட்சத்துல சந்திரன் இருக்கும்போது சந்திரன் திரிகோணாதிபதியா கூட பலவீனமா இருக்கிறதுனால அவர் தன்னை வளர்த்துக் கொள்ள மறந்து கொள்கிறார். அதெல்லாம் எந்த மாற்று கருத்துல சூழ்நிலைகளில் தான் அவர் இயங்குகிறார். அப்ப லக்கணத்தில் நிற்கக்கூடிய சந்திரன் கூட கேந்திராதிபதியா, திரிகோணாதிபதியா, 6, 8 பண்ணக்கூடியா, நிக்கிற வீடு பலமா, இதெல்லாம் பார்த்து சொல்லும்போது அவங்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ரொம்ப எளிமையா இருக்கு. இதோட பொது பலன் என்ன? மறுபடியும் 4 தான். தாயார் மேல் அதீத அன்பு வைத்திருக்கிறார்கள், பயண விரும்பிகளா இருக்கிறாங்க. 2வது ஒரே நேரத்துல பாசிட்டிவும் பிளஸும் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதுக்கடுத்து முக வசீகரம் உங்களுக்கு இயல்பாவே உண்டு. இந்த நாளும் ஒரு பொதுவான பலன். அடுத்து உங்களுக்கு இறக்கப்படக்கூடிய சுபாவம் லக்கணத்தில் சந்திரங்களுக்கு ரொம்ப அதிகம், அதுவும் உண்டு. அதனால நிறைய கெட்ட பேரும் வரும், நிறைய பொருளாதார இழப்பும் ஏற்படும். இந்த 6 பொது பலன்கள். மற்றபடி லக்கணத்தை பொறுத்து கூடுதல் பலன்களும் அமைகிறது. நம்ம லக்கணத்துக்கு ஒரு கிரகங்களா பேசிட்டு வரோம். அதுல இந்த சந்திரனை பற்றி பேசும்போது கூடுதலான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த ஜிகேஸ்ல என்ன பண்றோம்னு ஆய்வு கருத்துக்களை எடுத்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு எளிமைப்படுத்தி சொல்லிக்கிட்டே வரும். இந்த சந்திரன் நீங்க அடுத்தவற்றை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தொடர்பு கொள்ளும் விதத்தை, புரிந்து கொள்ளும் விதத்தை உணர்த்தக்கூடிய காரகிரகமா இருக்கு. அதனால இதோடைய முன்பாடு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஜோதிடம் எல்லாத்துக்கும் போய் தெரியுது மூலியமாக நம்ம அடுத்தவங்ககிட்ட ஒரு ஈஸியான ஒரு நட்பையே, தகவல் தொடர்பை தெரிவிக்க கொள்ளலாம். இந்த ஜோதிடம் ஒரு அற்புதமான கலை. உங்களோட வளர்ச்சிக்கு ஏதேனும் ரூபத்தில் அது பயன்பட்டுக்கிட்டே இருக்கும். எல்லாரும் ஜோதிடம் படிக்கணுங்கிறது என்னோட ஆர்வம். எல்லா ரூபத்திலும் உங்களுக்கு வழிகாட்டி அமைங்கிறதுல என்னோட மாற்று கருத்து இல்லாத கருத்து. நம்ம ஜிகேஸ்ல ஜோதிட கருத்துக்களை சொல்லும் போது உங்க ஜாதகங்களை ஆய்வு பண்ணிக்கிட்டே வருது சார். நம்ம திருப்பூர்ல ஏற்கனவே ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு சிறப்பு வகுப்பாக, நேரடி வகுப்பாக டிசம்பர் 20, 21 2 நாள் நேரடி ஜாமக்கோல் பிரசன பயிற்சி வகுப்பு நடக்க காத்திருக்கு. அது சம்பந்தமான என்னோட அனுபவங்களை ரொம்ப முக்கியமா நான் இது வரைக்கும் ரசிச்ச விஷயங்களை எப்படிலாம் நான் ஃபீல் பண்ணேன். இதுல இது வரைக்கும் நான் ஒரு 6 புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த 6 புத்தகங்களும் ஒரு 60,000 புத்தகத்துக்கு மேல வித்திருக்கு. 2 மொழிகள்ல வந்திருக்கு. நிறைய மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறேன். இது எப்படி எவ்வளவு ஈஸியா நம்மள அடுத்த காலத்தை கூட்டிட்டு போவோங்கிற வெவ்வேறு கோணங்களை சொல்ல முடியும். ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒரு பலன், எந்த பலன் இப்ப நமக்கு பிரசனத்துல வேலை செய்யுது அப்படிங்கிறத, எந்த கிரகம் இப்ப நம்மளை இயக்கிட்டு இருக்குங்கிறத பிரிச்சு காட்டக்கூடிய சக்தி ஜாமக்கோல். இது வந்து ஒரு மந்தர் மாதிரியான ஒரு பிரச்சனை. அப்படியே பின் பாயிண்டா எடுத்து இதை சொல்லு போதும்னு சொல்லு. உதாரணமா ஜாதகத்துல 4, 6, 8, 12 தசாபத்தி நடந்து ஒரு பொருள் காணாம போகுதுன்னா உதயத்துல இன்ன பொருள்லாம் காணாம போகுதுன்னு சொல்லு.
அங்க இருக்கக்கூடிய பொது படங்கள்ல பழங்களை பிரிச்சு சொல்றதுல ஜாமக்கோல் பர்சன்ட் அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும். இனிமே ஒரு ஜாமக்கோல் பர்சனும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க ஒரு மைல்கல்லை நோக்கி நகர்கிறீர்கள்ங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படித்தான் இருக்க முடியும். அவ்வளவு ஒரு அற்புதமான பிரசனத்தை நம்ம நேரடி வகுப்பா இத பண்ண போறோம். படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர்ல பதிவு செய்து தொடர்பு செய்து கொள்ளலாம். எனக்கு பிரசனத்தையும் இல்லாம வேற கர்மஜோதத்திலையும் ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னு படிக்கிறவங்க நமக்கு ஜனவரி 2, 3, 4 தேதிகள்ல 2026 வருஷம் 2, 3, 4 இந்த 3 தேதியில கர்ம ஜோதிடம் வகுப்பு சென்னையில நேரடி வகுப்பா 3ஆம் வகுப்பு நடக்க காத்திருக்கு. கர்மனா என்ன, அது எப்படி நம்மளை இயக்குது, நம்மளை மீறி யார் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறா, அதோட நோக்கம் என்ன, ஏன் நம்ம இவ்வளவு பாடுபட்டு நம்மகிட்ட அந்த காசு இல்லை, நம்ம நல்லவனா இருந்து ஏன் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது, நம்ம யாருக்கும் துன்பம் இல்லை ஏன் நமக்கு துன்பமே நடக்குது, இப்படி ஏன்ங்கிறது பதில் தெரியாத பல நூறு கேள்விக்கான பதிலை தரக்கூடிய கர்மஜோட வகுப்பு நேரடி வகுப்பு நடக்க காத்திருக்கு. எத்தனை விஷயங்களுக்கு நமக்கு பதில் தெரியல, ஏன் எதுக்குன்னு கேள்வி அரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய விதமா கர்மஜோட வகுப்பு இருக்கும். படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர்ல பதிவு செய்துக்கலாம். அதுவும் நடக்க காத்திருக்கு. எனக்கு எதுவுமே தெரியாது சும்மா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அடிப்படை ஜோதிட வகுப்புகளை மிக மிக எளிமைப்படுத்தி பெரிய கணிதம்லாம் எதுவும் தேவையில்லாம இதெல்லாம் போதும், இவ்வளவு சொன்னா போதுங்கிறதுக்காக ஜனவரி 9ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பாக நம்ம தொடர்ந்து நடத்த காத்திருக்கோம். இந்த ஜனவரி 9, 2026 அன்னைக்கு நமக்கு அடிப்படை ஜோதிட வகுப்பு மிக சிறப்பான முறையில் மேலும் மேம்படுத்தப்பட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் மேம்படுத்தப்பட்டு என்னன்னா எதெல்லாம் இன்னும் எளிமைப்படுத்த முடியும், இன்னும் எவ்வளவு ஈஸியா சொல்லிக் கொடுக்க முடியுங்கிறத தொகுத்துக்கிட்டே வரும். அப்படி ஒரு புதிய கோணத்துல ஜனவரி 9 அன்னைக்கு ஆரம்பிக்க இருக்கிறோம். படிக்க விருப்பம் இருக்கும் கீழே நம்பரை பதிவுன்னு அவங்களும் அடிப்படை ஜோதிடம் கத்துக்கலாம். ஒரு ஜோதிடம் கத்துக்கிறதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல விரும்பிய கூட கையில வச்சிருக்கிற மாதிரி, அது நம்மளோட நலன்களை மட்டுமே நமக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு அற்புதமான வெற்றியை நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் விரும்புறேன். மீண்டும் நான் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்களும் மானசீகமான ஆசையும் ரொம்ப கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள்.